டு தமிழ் கிக் ஆஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரவுண்ட் ஆஃப் 16 என்னென்ன மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி நடக்க போகிற மேட்சஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் vs போர்ச்சுகல் மேட்ச் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஈரோ 2024 ரவுண்ட் ஆஃப் 16 மேட்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் 6 டீம்ஸ் வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகிற ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்சில் ரொமேனியா vs நெதர்லாண்ட் மீட் பண்ணுறாங்க. இன்னொரு மேட்ச்சில் ஆஸ்ட்ரியா vs டர்க்கி மீட் பண்ணுறாங்க. இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆகிடுவாங்க. செகண்ட் மேட்ச்சில் வந்து டர்க்கி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் பெட்டர்னா டஃப்பாக தான் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் யார் யார் மீட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். குவார்ட்டர் ஃபைனல் 1 வந்து ஸ்பெயின் vs ஜெர்மனி. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் 2 வந்து போர்ச்சுகல் vs ஃப்ரான்ஸ். குவார்ட்டர் ஃபைனல் 3 வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் படி நெதர்லாண்ட்ஸ் vs டர்க்கி. குவார்ட்டர் ஃபைனல் 4 வந்து இங்கிலாந்து vs சுவிட்சர்லாண்ட். நம்ம அப்படியே வந்து செமிஃபைனலுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். குவார்ட்டர் ஃபைனல் 1 வந்து ஸ்பெயின் vs ஜெர்மனி மேட்ச்சில் வந்து ஸ்பெயின் செமிஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. குவார்ட்டர் ஃபைனல் 2 வந்து சொல்லவே தேவையில்ல, ஃப்ரான்ஸ் வந்து செமிஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆவாங்க. குவார்ட்டர் ஃபைனல் 3 வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் படி நெதர்லாண்ட்ஸ் vs டர்க்கி குவார்ட்டர் ஃபைனல் அமைஞ்சிச்சுன்னா நெதர்லாண்ட்ஸ் செமிஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆவாங்க. குவார்ட்டர் ஃபைனல் 4 வந்து இங்கிலாந்து vs சுவிட்சர்லாண்ட். இங்கிலாந்து செமிஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆவாங்க. ஓகே, இப்போ செமிஃபைனலில் வந்து ஸ்பெயின் vs போர்ச்சுகல் மீட் பண்ணுவாங்க. ஸ்பெயின் vs ஃப்ரான்ஸ் மீட் பண்ணுவாங்க. இன்னொரு செமிஃபைனலில் வந்து நெதர்லாண்ட்ஸ் vs இங்கிலாந்து மீட் பண்ணுவாங்க. ஓகே, இதோட நம்ம ப்ரெடிக்ஷன் படிக்கலாம். செமிஃபைனல் ப்ரெடிக்ஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போர்ச்சுகல் vs ஃப்ரான்ஸோட மேட்ச் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் vs ஸ்டூடெண்ட் மேட்ச்னே சொல்லலாம். எம்பாப்பே ரொனால்டோவை தன்னோட மாஸ்டராக எடுத்துக்கிட்டு ரொனால்டோ ஃபுட்பால் கெரியருக்குள்ளே வந்தவர். அவர் வந்து தன்னோட மாஸ்டரான ரொனால்டோவை வந்து குவார்ட்டர் ஃபைனல் ஈரோ 2024 குவார்ட்டர் ஃபைனல் வந்து மீட் பண்ணுறாரு. ஃப்ரான்ஸ் மாதிரியான ஸ்குவாடு டெப்த் உள்ள டீம் வேர்ல்டு ரேங்கிங்கில் நம்பர் 2 பொசிஷனில் இருக்க டீமை வந்து அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து பீட் பண்ணி வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் பார்க்கலாம், போர்ச்சுகலால் வந்து ஃப்ரான்ஸை பீட் பண்ணி செமிஃபைனலுக்குள்ளே வர முடியுதா, நம்ம ப்ரெடிக்ஷனை வந்து ராங் ஆக்க முடியுதான்றதை ஜூலை 5 12:30 மணிக்கு காலையில் தெரிஞ்சு. ஃப்ரான்ஸோட அட்டாக்கை வந்து போர்ச்சுகலால் டிஃபெண்ட் பண்ண முடியுமானா எஸ் முடியும், அன்லெஸ் ஜான் கேன்சிலோ எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாத வரைக்கும். ஏன்னா அவர் தான் வந்து எம்பாப்பையை வந்து மார்க் பண்ணி ஆகணும். அனதர் விங் பேக்கில் வந்து நூனோ மெண்டிஸ் சரி, கிரீஸ்மேனை மார்க் பண்ணி ஆகணும். இதெல்லாம் போக வந்து சென்டர் பேக்ஸாக பெப்பே, ரூபன் டியாஸ் இருக்காங்க. கோல் கீப்பராக வந்து டயகோ கோஸ்டோ இருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரான்ஸோட அட்டாக்கை வந்து போர்ச்சுகலால் டிஃபெண்ட் பண்ண முடியுமானா முடியும். இப்போ போர்ச்சுகலோட அட்டாக்கை வந்து ஃப்ரான்ஸால் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்றதை பார்த்துடலாம். போர்ச்சுகலோட லெஃப்ட் விங்காக வந்து ரஃபேல் லியோ இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து டோக்குவை நல்லா டிஃபெண்ட் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ண கான்டே தான் அவரை வந்து மார்க் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் இந்த அனதர் விங்கில் வந்து பெர்னாண்டோ சில்வா இருக்கார். பெர்னாண்டோ சில்வாவை வந்து தியாகோ ஹெர்னாண்டஸ் தான் மார்க் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார். அவருக்கு சப்போர்ட்டாக வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இருக்காங்க. சப்போஸ் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து அட்டாக்கிங் ஏற மாதிரி இருந்துச்சுன்னா கான்டே கண்டிப்பாக டிஃபென்ஸுக்குள்ளே வந்துடுவார். ஸோ இவங்க ரெண்டத்தையும் வந்து டிஃபெண்ட் பண்ண கான்டே இருக்காங்க, சலீவா இருக்காங்க. ஸோ வந்து போர்ச்சுகலோட அட்டாக்கையும் வந்து ஃப்ரான்ஸால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமானா முடியும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு டைட்டாக தான் போகும், அன்லெஸ் எந்த ஒரு டிஃபெண்டர் வந்து மிஸ்டேக் பண்ணாத வரைக்கும் மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் லைனப் ப்ரெடிக்ஷன், ஸ்பெயின் vs ஜெர்மனியோட லைனப் ப்ரெடிக்ஷன், எல்லா குவார்ட்டர் ஃபைனலோட லைனப் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம்.